ரெஸ்ட் அண்ட் பீஸ். அவரெல்லாம் அசிக்க கூட முடியாது. அவ்வளோ நடந்துடும், மைக்கே எல்லாம் போயிடும். நடந்துடும். இறங்குறியா? இறங்க இறங்க. ஆனால் பேசுல மட்டும் தண்ணி பண்ண தம்பி டிரைவர்ரா. எல்லாரும் பாருங்க, நேரம் பறந்து பார்த்து கம்மியில உட்கார போற பாத்துக்குங்க. வேட பைத்தியார பையன் இவ. பத்துல போர்ஸ் பத்துல. எனக்கு வெறி ஆகுது. கல் எடுத்து படிக்க போறேன். உட்காந்து இருக்கவும் அடிக்க போறேன். அங்க நம்ம அவங்க ஆளுங்க கூட போடுங்க. உங்க கையில ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 1 2 5 10 அம்மா தாயே வச்சு போடுங்க. எல்லாரும் இங்க உட்காந்துருமா ஒரு மாசம். ஆமா கைஸ், உங்களுக்குலாம் ஒரு நல்ல வேலை சொல்லியிருக்கேன். பிசினஸோட சீக்ரெட்டை வந்து சரண்யா கிட்ட இருந்து தான் கத்துக்குவோம். இங்க பாருங்க, இங்கே இடம் இருக்கு, இங்கே இடம் இருக்கு. யார் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். நல்ல பிசினஸ் ஐடியா. பாட்டு ஒண்ணு தெரியுமா அந்த காலத்துல பிரபுவோட பாட்டு? அது இங்கதான் வச்சு எடுத்து மேலதான். இதுதான் ஒரு ஜிகே ஆளு கூட்டு வரணுங்கிறது. குஷ்பு வந்து அது சுந்தர் சி பாட்டு வந்து. குஷ்புவா? ஆமா. வேற பாட்டு பிரபு ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. பக்கத்துல லொகேஷன் எடுத்தது இங்க தான் வந்திருக்காங்க. இது ஷூட்டிங். அப்படியே அப்ப என்கிட்ட டைரக்டர் மாத்தி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏமாத்திட்டேன். டேக் தட் புழுகாண்டி. எங்க அப்ப ஒருவேளை இதே மாதிரி இன்னொரு இடத்துல லொகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதனால அங்க எடுத்துருப்பாங்களா இருக்கு. நம்ம எப்படி போறோம்? ரைட்டா லெஃப்டா? நம்ம சரண்யா ஃபேஸ் அங்க தெரியுது பாருங்க. ஜூம் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. கேமரா ஜூம் பண்ணுங்க. புரியல ப்ரோ. பாருங்க, அக்காவும் தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா? இப்போதைக்கு என்னோட இடம். இவன் ஏதோ சொன்னானே பொது பொத்துன்னு விழுகிறாங்களா? இன்னொரு விஷயம் என்னடான்னா, படத்துல விஷாலும் அந்த அவங்க பேர் தெரியல. அவங்க வந்து அப்ப குஷ்புனை மட்டும் கரெக்டா சொன்னேன், சுத்தியாசம் தெரியலங்கிற. அது வந்து 90 கிஸ்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். அதனால அவங்க வந்து அவங்களோட பூஜை படத்துக்கு வந்து ஷூட்டிங் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வராரு. விடுங்க ப்ரோ, அது பொள்ளாச்சி பக்கம் ப்ரோ ஷூட்டிங். என்னங்க அதெல்லாம் இல்லைங்க, பொள்ளாச்சி பக்கம். நீங்க ஈரோடுக்கு வந்துட்டீங்க. அன்னைக்கு தான் இருக்குன்னா பாவண்டா. ஆனந்த் ப்ரோ எங்க போனாலும் வெறும் பொண்ணுங்க தலையாவே இருக்கான். அவன் என்னை கட்டிக்கோ, என்னை கட்டிக்கோ கட்டிக்கோ. நல்லா இருக்கு. குழந்தைகள் விளையாடுறது. வாங்க 5 ரூபா டிக்கெட் பார்த்தீங்கன்னா சும்மா போலாம் ப்ரோ. இல்ல நம்மளே இருங்கனே, நீங்க அதே எடுத்துட்டீங்க. இதே வியூ தான் நிறைய இருக்கு ப்ரோ. சிடிஸ்ல இங்க இது போடுறாங்க, டர்க்கேஸ் வேணா அங்க போலாங்க. அங்கேயே போய் நம்ம ஒரு நாட் எடுக்கலாம். அங்க 200 வாங்குறாங்க. ஆமா, ஃப்ரீயா எப்படி போவாங்க? 200 வாங்குறேன் ப்ரோ. இப்போ நம்ம மேலே விடுவாங்க விட மாட்டாங்களா? மேலே அலோடு கிடையாது. அலோடு கிடையாதா? ஆனால் நான் ஒரு டைம் போயிருக்கேனே. நீங்கள் தெரியாமல் போயிருக்கீங்க. இல்லை ப்ரோ, இப்போதான் அலோடு இல்லையா? இல்லை இப்போதான் ரீசெண்டாக இல்லை, ரீசெண்டாக அலோடு இல்லை. ஓகே, அதான் நான் ஒரு டைம் போயிருக்கேன். அப்போ மேலே போகவே இல்லையா? மேலே போகிறதுல நம்ம எதுக்கு வந்தோம்? இல்லை எனக்கு புரியல. எனக்கு புரியல.
தண்ணியவே காணோம். ப்ரோ இந்த காமெடி சொல்லுங்களே, கல்வெட்டில் இங்கே பதிக்கணும் சொல்லுங்க. சரண்யா நீ கேளு. தண்ணியவே காணோம். வாட்டர் கேன் வாட்டர் கேன் இல்ல. வாடா மேலே போகலாம்டா. நான் காலேஜ் படிக்கும்போது இங்கே வந்திருக்கேன். மேலே அலோட் பண்ணிடலாம். காலோட நீங்க தானே தனியாக வந்தீங்களா? இல்லைங்க, நான் தனியாக வெளியே வருது. இல்லை எல்லாம் பசங்க எல்லாத்தோட பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு. அது வந்து வந்தோடனே எல்லாம் பிரிஞ்சு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட தனியாக உட்காந்து மாங்காய் தண்ணி. அன்னைக்கு ஏதோ ரேக்கான்னு ஒரு புள்ள சொன்னேன், அந்த புள்ளையா? ரேக்காலாம் யாருன்னு எனக்கு தெரியாது. போய் சொல்லாது. சிவானி வந்து என்னுடைய வந்து ஃபேன், என்னுடைய வந்து ஃபேன், என்னுடைய ஃப்ரெண்ட். ரைட். ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி. வாங்க போவோம், அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். லைவ் மர்டர் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்குள்ளே எப்படி பூசாரி செத்துருவான். நம்ம அடுத்த விளாக் பார்க்கறது கஷ்டம் தான். பார்த்து இல்ல, அடுத்த vlog வந்து அவருக்கு அந்த vlog தான். போய் நான் கொண்டாடிவாங்க. vlogல vlog கொண்டாடி பாக்குறீங்களா? இருங்க, அது என்ன பேர்? இதுக்கு அந்த பாம்பை சாப்பிட்றதுக்கா? என்ன ப்ரோ பண்றீங்க? இல்ல அப்பா ஆரம்பிச்சான சண்டை ஒன்றும் முடியல. இதுக்கே இப்படின்னா நம்ம இதை சொன்னதுக்கே இப்படி சண்டை போடுறாங்கன்னா அப்ப என்ன இது வேலை? நம்ம எல்லாம் சொன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், நல்லா இருக்கணும் பிரிச்சு விட்டுருவீங்க. சரி இருங்க. டேய், அவன் பேர் என்ன? தினேஷ். உனக்கு எதுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லு. சொல்றா. பரவாயில்ல சொல்றா. பரவாயில்ல சொல்றேன். இல்ல நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. அப்பா கிட்ட சொல்லு பண்ணி வாங்க பாரு. பாத்துங்க அப்பா பாப்பா. இல்ல ஆனா அடி வாங்கி இருக்க சீரியஸா. ரோட்ல ஒரு நாள் எங்க அப்பா துரத்து அடிச்சாரு. நீ ஏரியா பசங்க திட்டு சிரிக்கிற பத்தில கவலை பண்ணல. ஆள் வந்து அவட்ட ரிட்டர்ன் சேர்ந்து ஆளுக்கு ஒரு என்கேஜ்மென்ட் ஆயிருச்சுமா அவளுக்கு. ஒரே நிமிஷம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன். ஆமா செலிப்ரேஷன். ஆமா எதுக்கு? கடலை மிட்டாய் செலிப்ரேஷன் ப்ரோ. செலிப்ரேஷன் ப்ரோ. நாங்க சரி ஓகே. இதுல கொஞ்சம் வைங்க, ஆளுக்கு பாதி அப்போ வந்ததெல்லாம் திருப்பி வந்து தினேஷ் சொல்லு, உன்னோட லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லு. அண்ணா அவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரி இல்லைண்ணா, நார்மல் ஸ்டோரி தானே. பரவாயில்ல சொல்லுங்க. இல்லையா அதெல்லாம் எப்பயும் போல எல்லாத்துக்குமா ஸ்கூல் டேஸ் லவ். அது எனக்கும் 11th லவ் தான். பப்பி பப்பி லவ். 11th நல்லா இருந்துச்சு. அது என்ன எக்ஸாம் டைம்ல தான் எனக்கு வந்து பிடிக்க லவ் ஆச்சு. எக்ஸாம் சீட்டு மாத்திர கேப்ல தான் லவ் ஆச்சு. நான் ஆனா வேற ஸ்கூல், நான் வேற ஸ்கூல். அந்த இது மெட்ரோ ஸ்கூல், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கனால ஃபர்ஸ்ட் அப்ப மாத்தினது. அப்புறம் வந்து சரி எப்படியோ அப்பவே நீ புரட்சி பண்ணியிருக்கேன் காதலுக்கு. எல்லாரும் புரட்சி பண்றதா அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம யாரு கடைசி எக்ஸாம்ல கேட்டலான்னு பார்க்கும்போது ஷீட்ல ஆன்சர் ஷீட்ல லாஸ்ட் டைம் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் 1 மார்க் மாத்தும் போது அந்த புள்ள பேர் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டா. அட்ரஸ்ல எழுதுவாங்களா? அட்ரஸ்ல வருமா? எனக்கு எழுதி கொடுத்துச்சு. எக்ஸாம் பேப்பர்ல கொஸ்டின் பேப்பர்ல 1 மார்க் சேஞ்ச் பண்ணும்போது மாத்தி கொடுத்தது. அதுக்கு பாரி ஓகே எல்லாரும் மாறுமா? அது ஓகே கொடுத்துருச்சு எனக்கு அந்த பொண்ணு. நானும் அடிச்சு பிடிச்சி இந்த ஸ்கூல் படிக்கிற அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி மொட்டையே கொடுத்துருச்சு. எங்க தேடணும் தெரியல ப்ரோ. ஒரிஜினல் அட்ரஸ் தான். ஆனா எங்க தேடுன்னு தெரியல. நானும் வண்டி எடுத்து தேடாத இடம் இல்ல, ஆளுக்காத பசங்க இல்ல ப்ரோ. மொட்டையா மட்டும் கொடுத்துட்டாங்க. மொட்டையா ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. சிடிஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் மொட்டையா கொடுத்தாங்க. ஆனா அங்க எங்க போய் கண்டுபிடிக்கணும்ல. அதுக்குதான் வண்டி அப்பாட்ட வண்டி வாங்கி பெட்ரோல் 150 ரூபாய் அப்பாட்ட அதுக்கு போய் சொல்லி வாங்கி வண்டி பையன் நானும் ஜெயராம் கூப்பிட்டு போய் சுட்டி அவன் ஒரு பக்கம் புலம்புறா என்னை நட்ட இது தெரியாம போச்சு. நான் ஒரு புள்ள சுத்திட்ட சீரிஸ்ல ஒரு நேரம் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சு பார்த்தா கடைசியில் 6 மணிக்கு அந்த புள்ள பெச கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு இங்க தான் புள்ள வீடு. இது தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா வண்டி வந்து வீட்டுக்குள்ளே விட்டுருக்கேன். வீட்டுக்குள்ளே விட்டுருவோம். இல்ல யாரும் பாத்திட்டு யாரும் விட்டுருந்தாங்க. வீட்டுல விட்டு ஹாலில் உட்காந்து பேசிட்டேன். ஹாலில் உட்காந்து பேசிப்பேன். நான்
இந்த மாதிரி எதுக்கு ஆன்சர் ஷீட்ல எழுதி கொடுத்தீங்க, நான் வந்து சும்மாதாங்க லவ் பண்றேன்னு சொன்னேன். போயிட்டு இருங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சுங்க. அவங்க வீட்டுல யாரும் இல்ல, சிங்கிளா இருக்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா திடீர்னு ஒரு கமிட்டட் ஸ்கூல் ஏஜ் அப்ப ஒரு லவ், புது லவ் வரும்போது நல்லா இருந்துச்சு. நானே தெரியுமா அவ்வளவுதான், எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு லவ் அவ்வளவுதான் தெரிஞ்சு. நானும் அந்த பிள்ளைய கூட்டு குருந்தமால கோயிலு இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்லாதான் இருக்கும். அப்புறம் காலேஜ் போனோம். காலேஜ் போனா கொஞ்சம் பிள்ளைங்களாம் நல்லா நிறைய கேர்ள்ஸ் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவ கூட சுத்திட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்து பொசசிவ் ஆகி எனக்கு திட்ட ஆரம்பிச்சு. அது கொஞ்சம் அது பாருங்க, இப்போ நல்லா நோட் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது நல்லா தான் இருந்திருக்காங்க. காலேஜ் வந்தா மற்ற பிள்ளைங்க கெட்டு போயிட்டான். அது என்னமோ தெரியல, பொசசிவ் ஆகி என்னை திட்ட ஆரம்பிச்சு. நானும் பேசி சமாதானப்படுத்தி பார்த்தேன். அப்பயே அவ கன்வின்ஸ் ஆகல. ஒரு 1 year கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணேன். அவளும் சரின்னு தான் சொன்னா. கடைசி காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகலான்னு நினைக்கும் போது, வேலைக்கு போகும்போது ஃபுல் மைண்ட் செட் ஃபுல்லா ஒர்க்ல தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம சம்பாதிச்சாதான் காசுல காப்பாற்றணும்ட்டு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். லைஃபோட அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணல நான் அவ கூட. அதனால அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என்னை பார்க்க வரல, ஃபோன் கால் எடுக்கல. அதுக்காகவே என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறா. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அவளுக்கு. ஆனா எங்க ஃபீலிங் இல்லாம என்கேஜ்மெண்ட்லயும் வந்திருக்கேன் நானு. என்கேஜ்மெண்ட் அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மேபி ஒரு 2 months கழிச்சு ஃபோன் பண்ணி, எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டா. 2 months கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சரி மேபி சரி ஒன்றும் இல்லை. ஸ்கூல் ஃப்ரெண்டாக நீ லவ் பண்ண காலேஜ் வரைக்கும் வந்துச்சு. அப்போ வந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. காலேஜ் விட்டு வெளியே வந்துச்சு. அவ்வளோதானே, அவ்வளோ. இங்கே பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். அவன் வந்து அவன் வீட்டு பொழப்பு, அவங்க அம்மா அப்பா கடன், இவ்வளோ விஷயம் இருக்கு. இதை விட்டு உங்க கூட வந்து சுற்றிட்டு இருப்பாங்களா? யோசிங்க, எவ்வளோ வேலை இருக்கு. இவர் சில பேர் அது பொண்ணே இல்லை, இங்க விட்டுருங்க. நான் சொல்றேன் கேளு. இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுங்க. சரியா? டைமே கொடுக்காம என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவன் எப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான், கடைசியில நீங்க தான் சொல்லுவீங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்த காலேஜ் கொண்டு வரோம்ல, அது வரைக்குமே நம்ம வந்து ஒரு டிராமா லைஃப்குள்ள தான் இருப்போம். காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது தான் ரியாலிட்டிக்கு வருவோம். ஸோ இதுதான் உண்மையான இதே தவிர, காலேஜ் லைஃப் வரைக்கும் நான் அப்படி இருக்கா இப்படி இருக்கா அது உண்மையே கிடையாது. சிங்கிள் ரூபாய்க்கு நம்ம பிச்சை எடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் ரியாலிட்டி. அந்த லைஃப் தான். அதை ஃபேஸ் பண்ணிக்கிற பொண்ணு வேணும். எல்லாம் ஓகே. அதை ஆன் பண்ணிட்டியா? பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, இவனை மாதிரி யாரும் பாதிக்கப்படாதீங்க. டைமுக்காக விட்டு போகணும். டைம்லாம் எல்லாத்துக்கும் பொதுதான். நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டு யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். நாங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணோம்னா இது வேற எங்க இடம் கிடைச்சாலும் சரி, இது அப்படியே உட்காந்துரும். அவ்வளவுதான். யோசிக்காது. கால் வலிக்குதாமா? அந்த சேர் இருக்கு, அங்க போய் போடலாம். போகலாம். அவரெல்லாம் அசிக்க கூட முடியாது. அவ்வளோதான் நடந்துடும். மைக்கே எல்லாம் போயிடும். நடந்துடும். இறங்குறியா? பேசுல மட்டும் தண்ணி போன தம்பி டிரைவர்ரா. ஆனந்த் டைவடி ப்ரோ கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நம்ம ஆனந்த் ப்ரோ டைவ் அடிச்சு விழுந்திருப்பாரு தண்ணிக்குள்ள. ரொம்ப டேஞ்சரானது. வாங்க, எங்க போறீங்க? வாங்க வாங்க. தலையிலாகத்தான் குதி பேய். சரி வாங்க போலாம். பாருங்க 5 வயசு குழந்தை விளையாண்டு இருக்கு பாருங்க. அங்க 50 வயசு குழந்தை. ஓ சாரி, 50 வயசுங்களா? $30 மீட்டர் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், ஒன்னும் சுத்தல. ப்ரோ வண்டி சாவிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் MTP கிங். குழந்தையாகவே மாறிட்டீங்க.
என்கிட்ட இருக்கு நான் பிடிங்க. இல்ல இல்ல இந்த கீழே பரிசு வச்சு வாங்க வந்துட்டோம். ஆன் பண்ணிட்டியா? இந்த இடத்துல எங்க வேணா சீட்டு கிடைச்சிடும். ஆனா இந்த ஊஞ்சல மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளவுதான். இப்ப பாருங்க புடிங்க அங்க பறக்க போற மாதிரி இருப்பேன். ஆனாண்டா புடிக்கிற மாதிரி இருக்குடா. அங்க கல்லெல்லாம் இருக்குடா. காசா போதுடா. காசா போதுடா. காசா போகுது. எல்லாரும் பாருங்க நேரம் பறந்து மாதிரி கம்மியில உட்கார பாத்துக்கங்க. வேண்டாம் காசா போகுது. இறுதி நொடிகள் ஆனந்தபுரோக்கு சொப்பபுரோக்கு இறுதி நொடிகள் இன்னைக்கு. ஐயோ இது ஒரு சூசைட் சீன் வச்சிருக்கலாம். ஆமா ஏஞ்சல் சூசைட். அடுத்து நம்ம ஆனந்தபுரம் தள்ளிவிட்டு கொலை பண்றது. இந்த மாதிரி அறிவாளிகள்லாம் நம்ம சேனல் தான் கிடைக்கும். அப்பா இது நல்லா இருக்குப்பா. அட வேண்டாம்ப்பா கம்பி போகுதுப்பா. இது காசா போகுது. ஐயோ நெக்ஸ்ட் எங்க போலாம்? நெக்ஸ்ட் என்ன புல்லு? சரி நம்ம போய் மீன் சாப்பிடலாம். மீன் சாப்பிடுங்க. நான் வெஜ். ஏன் நான் வெஜ்ஜா மாறிட்டேன். ஏன்டா? நான் வெஜ். இன்னைக்கு மட்டுமா? இல்ல பரவாயில்லடா. இல்லம்மா. ஐயோ ஆமா நெக்ஸ்ட் பொண்ணு ஐயரா? நீ வேற அட சொல்றா. நான் சேர்த்து வைக்கிறேன்டா. உண்மைக்காக சொல்லு. ஆனந்த உயிரே தருவார். அந்த ஆளுக்கு அவன் ஆளு கூட பிரிக்கவும் தெரியும். சொல்லு நீ பயப்படாம சொல்லு. உனக்கு எந்த பேட்டர் ரெடி பண்ணி தரணும்? சரி என்ன எனக்கு புரியல. என்ன ரெடி பண்ணி தரணுமா? பாருங்க guys, எல்லாரும் ஒரே சேனல் இருந்தா ஆனா பாத்தீங்களா என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. அவர் ஒரு கதையை கட்டுறாரு, இந்த பொண்ணு ஒரு கதையை கட்டுது. இதெல்லாம் நம்பருக்கு நம்மள எங்கேயோ போயிடணும். ஆனா எங்களுக்குன்னு எங்க இந்த டீம் மட்டும் எங்க போய் எங்களுக்கு தெரியல. கிஃப்ட் வாங்கி கொடுத்தியா? என்கேஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தியா? அது கிஃப்ட் தரக்கே நீ ஒன்று தந்துருந்தீனா அவன் கூடயே இருந்திருக்கும். அதுவும் ஐடியா இருந்துச்சு. அந்த புள்ள நல்லா இருக்கட்டும். இருந்தாலும் இருக்கட்டும். அவ்வளவுதான் நல்லா இருந்து போட்டோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. இந்த மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காதீங்க. அந்த புள்ள போச்சா அல்லான்ட்டு போட்டோம் அவ்வளவுதான். அதை பத்தி நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. எங்க இருந்தாலும் அந்த புள்ள நல்லா இருக்கும். போயிட்டான்னு வச்சுக்கங்க, யாரும் சூசைட்லாம் பண்ண கூட கையெழுத்து கூடாது. நமக்குன்னு ஏரியா 4 பேர் இருப்பானுங்க. அந்த 4 பேர் கூட சேர்ந்தா உருப்பட மாட்ட வீட்டுல சொல்லுவாங்க. முக்கியமா கூட சேர்ந்த பிள்ளைங்களா சொல்லுவாங்க. அதையும் கூட நம்பாதீங்க. நீங்க அவங்க கூட மட்டும் சேருங்க, வாழ்க்கை உங்களுக்கு எங்கேயோ போயிடும். காவியா கூட சேர்னால தானே போச்சு. நாசமா போச்சு இங்க ஒருத்த வாழ்க்கை. அப்படின்னு சொல்ல முடியாது. மை பெஸ்டி 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 பெஸ்டி. எனக்கு எங்க இப்பதான் தெரிஞ்சு அந்த புள்ள விட்டு போச்சுன்னு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சுல இப்ப அவன் விட்டு போச்சுன்னு. பெஸ்டி தவறுடா தவறு. இப்ப அந்த புள்ள இன்னொரு பையன் பெஸ்டி வச்சிருந்தா உனக்கு ஓகேவா? இது ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே. கேமரா பக்கத்துல வந்துரு. அது இதுவாயிரும். இல்லன்னா திருப்பி கேமரா மாத்தக்கூடாது. இப்படிதான் இருக்கணும். ஃப்ரெண்டு ஓகே பண்ணி திருப்பிடு. இப்ப நல்ல விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி வெளியெல்லாம் இருக்காதீங்க. இந்த மாதிரி வெளியில கமிட்டர் எல்லாம் வந்து நிற்காதீங்க. வீட்டுல சொல்லிட்டு வாங்க. எனக்குலாம் வெறி ஆகுது. கல் எடுத்து அடிக்க போறேன். உட்காந்து இருக்கவும் அடிக்க போறேன். ஏன்டா உங்களுக்கு ஒரு இடமே இல்லையாடா? ஏன்டா இப்படி பண்றீங்க? நாங்களே நிம்மதியா இருப்பான்னு வரோம். அங்க வந்து இப்படி உட்காந்து இருக்கீங்கடா. மன உடச்சல் ஆக்குறீங்களா நீ? வயிற்றுல இல்ல
நான் அந்நிய சமுதாயத்தை தட்டி கேட்கறேன், இப்படி எல்லாம் இருக்கலாமா? பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி காலேஜுக்கு அனுப்புனா பிள்ளைங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்கிறாங்க. தட்டி கேட்க யாரு வருவா? நம்ம கருப்புசாமி ப்ரோ தான் வரணும். நீ வந்து உட்காந்து இல்ல, அது அப்போ ஸ்கூல் படிக்கும் போது, இப்ப இல்ல. நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க இங்க உட்காந்து குடிச்சிட்டாங்க. ஹாய் காய்ஸ், இதுதான் இதோட எண்டு. இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. நாங்கள் திருப்பி வந்த வழியை பார்த்து போக போகிறோம். நீங்களும் வாங்க போகலாம். உடைய வாங்க, கடைசி வரைக்கும் என்னன்னு நீங்களும் வந்து பாருங்க. போகிறோம். இங்கே வெளியே மீன் சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சாப்பிட்றோம். வாங்க வீட்டுக்கு போகிறோம். வாங்க கோயிலுக்கு போகிறோம். போகலாம். போற வரல ஒரு வாய்க்கால் ஒன்று இருந்துச்சு, பாத்தீங்களா? அந்த குளிக்கிற மாதிரி தானே, நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ் எடுத்து வந்து அங்கே குளிச்சு, பஸ் எடுத்தா குளிச்சிருக்கலாம். ஆனா யாருக்கு மாதிரி போன் நம்ம வண்டியில் தானே போறோம், டம்மு குளிச்சு போயிடலாம். அண்ணையா ஜம் குதிச்சிடு. பைத்தியார பையன் நீவ தள்ளு 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 தள்ளு. சரவணையா பவர் பத்தல. தள்ளு. அப்ப நின்று தள்ளுற வேலையாமா? மாசம் 35,000 சம்பளம், நடுக்கல்ல கப்பங்க தள்ளுறதா வேலை. கொஞ்சம் க்ளோஸ். பத்துல போர்ஸ் பத்துல ஜூம் பண்ணண்டா. இது ஒரு நம்ம உடையுது. தள்ளு 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 தள்ளு. முன்னாடி வேணும், முன்னாடி வேணும். பெரிய புரட்சி. பாருங்க பாருங்க, ஒன்னும் தள்ள தள்ள பாருங்க மக்களே. இப்ப நீ தள்ளுற தள்ள அங்க போனோம். பாருங்க மக்களே, நம்ம சரண்யா காரமடை மேட்டுப்பாளையம் மட்டும் ஃபேமஸ் இல்ல, பவானி சாகர்லயும் ஃபேமஸ் தான். சரண்யா திட்டு வைத்து வந்துட்டோம். என்ன சார் நீ திட்டுவாங்கயா? நல்லா இருந்துச்சா திட்டு வாங்கினது? அதுக்கு இருக்கு, அதுக்கு வந்து நமக்கு இல்லையா? பை பாய். நாங்கள் கிளம்ப போகிறோம். ஆப்போசிட்ல வேற ஒரு வண்டி வருது. அவ்வளோதான், vlog முடிஞ்சு. vlog கூடிய சீக்கிரம் வரும். மறந்துடாது பாருங்க. பாய் காய்ஸ், இங்கே வந்தோம், இதெல்லாம் சுற்றியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். டைம் ஆயிடுச்சு. வீட்டில் செருப்பலையே அடிப்பாங்க. ஸோ அதனால நான் போய் வச்சு முடிக்கிறேன். சரி கிளம்புறோம். கேட்டா பாய் பாய். பாய். நெக்ஸ்ட் vlogல நெக்ஸ்ட் சந்திப்போம். vlog பார்க்கலாம்.